காய்ஸ், பிளாக் டார்ச்னு ஒரு மாங்கா டோட்டலா ஜஸ்ட் 19 சாப்டர்ஸ் தான். ஹீரோ ஜீரோ அசுமா. அவன் ஒரு நிஞ்சா ஃபேமிலில பிறந்தவன். ஆல்ரெடி மார்ஷல் ஆர்ட்ஸ்ல மாஸ். ஸ்பெஷலா அவன் கிட்ட அனிமல்ஸ் கிட்ட பேசுற பவர் இருக்கு. ஒன் டே அவன் ஒரு பிளாக் டீமன் கேட் ராகோவை மீட் பண்றான். ஃபைட் சிச்சுவேஷன்ல ஆக்சிடென்ட்டா ராகோவோட ஸ்பிரிட் ஜீரோக்குள்ள மர்ஜ் ஆகிடும். ஃப்ரம் தட் ஜீரோ ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் ஸ்பிரிட் மாதிரி சூப்பர் பவர் நெஞ்சு ஆகிடுறான். மாங்கா ஷார்ட்டா இருந்தாலும் ஃபுல்லா ஆக்ஷன் பிளஸ் ஃபேண்டசி பிளஸ் டீமன்ஸ் ஃபைட்னு பார்க்கவே வேற லெவல். பிளாக் டார்ச் கதையின் ஆரம்பம். கதை இப்படி தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பேரு ஜீரோ அசுமா. ஆளு பார்க்க காலேஜ் போற பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனா அவன் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்னா, அவனால மிருகங்கள் கிட்ட பேச முடியும். சின்ன வயசுல அவன் நாச்சின்னு ஒரு நாய் வச்சிருந்தான். அப்போ என்னால ஆனிமல்ஸ் கிட்ட பேச முடியும்னு சொன்னதுக்கு மத்த பசங்கள்லாம் அவனை கலாச்சி க்ரீப்பின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. அப்போ அவனோட பாசமான நாய் நாச்சி, நீ வேற மாதிரி இருக்கிறது தப்பில்ல ஜீரோ, அது ஒரு நல்ல விஷயம், உன்னால மட்டும்தான் செய்ய முடிகிற விஷயங்கள் இந்த உலகத்துல நிறையா இருக்குன்னு சொல்லும். அது ஜீரோ மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. இப்போ கதை நிகழ்காலத்துக்கு வருது. ஜீரோ அந்த ஏரியால இருக்கிற டீமன் கேங்னு ஒரு ரவுடி குரூப்பை போட்டு புரண்டெடுத்துட்டு இருக்கான். அந்த கேங் லீடரை பார்த்து, நீ உன் ஆளுங்க பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற ஒரு விம்பி கொரிலான்னு வாயாலேயே வம்புழுக்கிறான். அந்த கேங்கும் சேர்ந்து ஜீரோவா அடிக்க வராங்க. ஆனா ஜீரோ செம ஃபாஸ்ட். அவன் ஒரு நிஞ்சா. உட்சு செமி டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க பின்னாடி போய் நின்று அவங்கள அசால்ட்டா ஜெயிச்சிடுறான். அவன் அந்த கேங்கை துரத்துனதுக்கு அங்க இருக்கிற ஒரு பூனையும் காக்காவும் அவனுக்கு நன்றி சொல்லுது. எங்க மேல ஃபயர் வாக்ஸ் எல்லாம் வச்சு துரத்துனாங்க, நீ வந்ததால நிம்மதியா இருக்கும் ஜீரோன்னு சொல்லுங்க. ஜீரோவும் பரவாயில்ல, ஆனா குப்பையை பேசி சாப்பிடாதீங்கன்னு அவங்க கிட்ட பேசிட்டு கிளம்புறான். வீட்டுக்கு போனா அவனோட தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு ஒரு பெரிய நிஞ்சா மாஸ்டர். எத்தனை தடவை சொல்றது சண்டை போட்டுட்டு வராதன்னு ஜீரோவா கத்துறாரு. நாம பெருமையான அசுமா நிஞ்சா கிளான். இதோ பாரு, இது எடோ பீரியட்ல ஷோகன் கிட்ட இருந்து வாங்கின நம்ம குடும்ப வாழ், அதாவது ஃபேமிலி ஹேர்லூம் சோடுன்னு காட்டுறாரு. ஆனா ஜீரோக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. ஹே ஓல்ட் கெட் வித் த டைம்ஸ், யாருக்கு வேணும் இப்போ நிஞ்சான்னு தாத்தாவை மதிக்கமா பேசிட்டு அந்த வாளை வச்சு அந்த ரூமை போட்டு உடைக்கிறான். தாத்தா டென்ஷன் ஆகி, நான் டவுன் மீட்டிங்க்கு போறேன், எல்லா கதவையும் பூட்டிட்டு சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ அந்த காக்கா திரும்ப ஜீரோ வீட்டுக்கு பறந்து வருது. யாரா நீ, சாப்பாடு கேட்க வந்தியான்னு ஜீரோ கேட்குறான். இல்ல, பின்னாடி காட்டுல ஒரு பூனை அடிபட்டு கிடக்குது, வான்னு கூட்டிட்டு போகுது. ஜீரோ அந்த காட்டுக்குள்ள போனா ஒரு கருப்பு பூனை ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு கிடக்குது. அவன் அதை தூக்கலான்னு போகும்போது எங்கிருந்தோ குரல் கேக்குது. ரகோ, எழுந்திரி, எங்களுக்கும் சக்தி வேணும், சூரியனை விழுங்கும் கருப்பு நட்சத்திரமேன்னு யாரோ அந்த பூனையை எழுப்புறாங்க. அந்த பூனையும் மனசுல பேசுது, என்னை எழுப்பாதீங்க, என்னை விட்டுடுங்கன்னு. அப்போ அந்த குரல், நீ ஹெல்ப் பண்ணலன்னா செத்துருவன்னு மிரட்டுது. ஜீரோக்கு ஒன்னும் புரியல. உடனே அந்த பூனையை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வரான். வீட்ல வச்சு அந்த பூனைக்கு தண்ணி கொடுக்க ட்ரை பண்றான். கொஞ்ச நேரத்துல அந்த பூனை கண் முழிக்குது. ஹே, உன் பேர் என்ன? ஸ்ட்ரே கேட்டா இருந்தாலும் உனக்கு ஒரு பேர் இருக்கும்லன்னு கேட்குறான். அப்போ அந்த பூனை அவன் மனசுல பேசுது, இவன் என்ன லூசு பையனா இருக்கான், நான் பேசுறது இவனுக்கு புரியுமா என்ன? ஜீரோக்கு கோபம் வருது. யாரடா டம் கேட்டுன்னு சொன்னா? அந்த பூனை ஷாக் ஆகிடுது. என் பேர் ரகோ, நான் பூனை இல்ல, நான் ஒரு மொனோனோகேன்னு சொல்லுது. மொனோனோகேனா ஈவில் ஸ்பிரிட் கோஸ்ட் டீமன் மாதிரி. அவங்க மனுஷ மாதிரியோ மிருகம் மாதிரியோ உருமாறி மனுஷங்க கூட வாழ்வாங்கன்னு ரகோ எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்ன மத்த மொனோனோக்கைகள் அட்டாக் பண்ணிட்டாங்க, அவங்க என் சக்திக்காக என்ன தேடுறாங்கன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் காட்டுல ஒரு பொண்ணு, அவ பேரு இச்சிகா, ரகோவோட ரத்தத்தை கண்டுபிடிக்கிறா. அவ ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி இருக்கா. ரகோவோட ஆறா இங்கதான் முடியுது, அவன் பக்கத்துல தான் இருக்கான்னு அவ டீம் கிட்ட ரேடியோல பேசுறா. இங்க ஜீரோ ரகோவை குளிப்பாட்டிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு அவனோட பழைய நாய் நாச்சி ஞாபகம் வருது. நாச்சி எப்பவுமே சொல்லும், அடுத்தவங்க உன் ஹெல்ப்பை கேட்கும்போது நீ கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் உன்னால செய்ய முடிஞ்ச விஷயம் ஜீரோன்னு சொல்லும். நாச்சியோட வார்த்தைகள் தான் ஜீரோவை இப்படி யாராச்சும் கஷ்டத்துல இருந்தா உடனே ஹெல்ப் பண்ற கேரக்டரா மாத்திருக்கு. அன்னைக்கு ராத்திரி ரகோ ஜீரோவை காப்பாத்துறதுக்காக அவனை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணுது. ஆனா ஜீரோ அவனோட நிஞ்சா டெக்னிக் யூஸ் பண்ணி பெட்ல ஒரு பாடி டபுளை வச்சுட்டு ரகோ பின்னாடி போய் நின்று அவனை கேட்டுறான். எங்க போற இந்த கண்டிஷன்ல? ரகோ ஆரோகண்டா பேசுது. அதுவும் பிஸ்னஸ் இல்ல, நான் சாவறதுக்கு கூட ரெடியா தான் இருந்தேன், மனுஷனும் மான்ஸ்டரும் ஒன்னா இருக்க முடியாது, என் வழியில குறுக்க வராதன்னு சொல்லிட்டு போகுது. சத்தியமா ரகோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய கொம்பு வச்ச மொனோனோக்கே அவங்க முன்னாடி தோணுது. ஹே ரகோ, எங்கிட்ட இருந்து தப்பிக்க பாக்குறியான்னு ஜீரோவை பார்த்து மைண்ட் இஃப் ஐ கட்டன்னு சொல்லுது.
அந்த மொனோனோக்கே ஜீரோவை தாக்குது. ஜீரோ எடுத்து வச்சிருந்த மரக்கட்டையை வச்சு அதை தடுக்கிறான், ஆனா அது யூஸ் ஆகல. ரகோ ஜீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த மொனோனோக்கே கூட சண்டை போட்டுட்டே காட்டுக்குள்ள ஓடுது. ஆனா ரகோ அடிபட்டிருக்கிறதாலையும் நிறைய காலமா சாப்பிடாம இருக்கிறதால அதால ஃபாஸ்டா ஓட முடியல. அந்த கொம்பு மொனோனோக்கே அதை ஈஸியா பிடிச்சிருது. நீதான் லெஜெண்டரி மொனோனோக்கே ரகோவா, த பிளாக் ஸ்டார் ஆஃப் டூமா? பார்த்தா பாவமா இருக்கு, எங்கூட வா, ஒன்னும் பண்ண மாட்டேன்னு சொல்லுது. ரகோ, உனக்கு என் சக்தி தான் வேணும், நான் இல்ல, முடிஞ்சா எடுத்துக்கோ, சாவறதுக்கு கூட நான் தயார்னு சொல்லுது. அந்த மொனோனோக்கே ரகோவை கொல்ல போகும்போது கரெக்ட் டைம்ல நம்ம ஜீரோ அவனோட நிஞ்சா வாளோட என்ட்ரி கொடுக்குறான். அந்த மொனோனோக்கியோட கையை வெட்டிடுறான். ரகோ ஷாக்ல, ஹேய் ஃபூல், ஏன் இங்க வந்தா? அதுக்கு ஜீரோ சொல்ற ஒரு டயலாக் செம்மையா இருக்கும். சேவிங் சம்வான் இஸ் நெவர் ஸ்டூபிட். நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஆஃபர் பண்ணேன், பாதியில எப்படி நிறுத்த முடியும்? அந்த கொம்பு மொனோனோக்கே ஜீரோவை பார்த்து சிரிக்குது. உன் ஸ்வாடு, உன் மூஸ், நீ ஒரு நிஞ்சா பிளட் லைன்ல இருந்து வரியா? உன்னை சாப்பிட்றது வர்த்தா தான் இருக்கும்னு சொல்லி அது அதோட உண்மையான பெரிய கொரில்லா மாதிரி இருக்கிற உருவத்துக்கு மாறுது. ஜீரோ அவனோட உட்சு செமி டெக்னிக் யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அது அவனை விட நிறைய பவர்ஃபுல்லா இருக்கு. அது ஜீரோவை பிடிச்சு அவனோட நெஞ்சில கையை விட்டு குத்திடுது. ஜீரோ செத்துக்கிட்டு இருக்கும் மாதிரி கீழே விழுறான். அந்த மொனோனோக்கே இப்போ ரகோவை பார்த்து, ஹேய் ரகோ, அந்த பையன் சாக போறான், நீ அவனை சாப்பிட்டா உனக்கு உன் பழைய சக்தியெல்லாம் திரும்பி கிடைக்கும், சாப்பிடு, இல்லைன்னா நானே உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லுது. ரகோ ஜீரோவோட அருகில் போகுது. ஜீரோ செத்துக்கிட்டு இருக்கும்போது ரகோ மனசுல பேசுது. செல்ஃபிஷ் கிட், நான் ஏன் ஒன்னும் சொல்லாம கிளம்பினேன்னு நீ யோசிச்சியா? உன்னை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா நீ என் வார்னிங்க கேட்காம இங்க வந்து செத்துட்ட. எல்லாமே பாயிண்ட்லெஸ்ல. ஆனா ரகோ அவனை சாப்பிடல. நான் அவனை சாப்பிட்டா என் பவர் கிடைக்கும் தான், பட் ஐ வாண்ட், ஐ ஓ யூ, நான் உனக்கு கடன் பட்டிருக்கேன். அப்போ ரகோ ஒரு முடிவெடுக்குது. ஓப்பன் யுவர் ஐஸ் ஜீரோ, மை லைஃப் பிலாங்ஸ் டு யூ நவ் ன்னு சொல்லி அது தன்னோட உயிர் சக்தியை ஜீரோவோட உடம்புக்குள்ள அனுப்புது. ஜீரோவோட நெஞ்சில் இருந்த காயம் அப்படியே மறைஞ்சு ஒரு சூரியன் மாதிரி ஒரு மார்க் உருவாகுது. ஜீரோ எழுந்து நிக்கிறான். இப்போ ஜீரோக்குள்ள இருந்து ரகோவோட குரல் கேக்குது. அவங்க 2 பேரும் ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஜீரோவும் ரகோவும் இப்போ ஒன்னு. அந்த மொனோனோக்கே 2 பேரும் ஃபியூஸ் ஆகி என்ன பண்ண போறீங்க, உங்களை கொன்னுடுவேன்னு ஜீரோவை தாக்க வருது. ஜீரோக்கு ஒன்னும் புரியல. ஆனா ரகோ அவன் கூட பேசுது. டோன்ட் வரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆல் யூ காட் டு டூ இஸ் கோ ஆல் அவுட் அண்ட் பீட் ஹிம் இன் டு த கிரவுண்ட். ஜீரோவோட உடம்புலிருந்து கருப்பு ஆவி மாதிரி ரகோவோட சக்தி வெள்ள வருது. அந்த சக்தியை வச்சு ஜீரோ அந்த மொனோனோக்கே கூட செமையா சண்டை போடுறான். சண்டை முடிஞ்ச உடனே இச்சிகா, அவளோட லீடர், அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் டீம் ஜீரோவை சரவுண்ட் பண்றாங்க. நாங்க பியூரோ ஆஃப் எஸ்புல்னாஜ்ல இருந்து வரோம், வி நீட் டு டேக் யூ இன் டு கஸ்டடின்னு சொல்றாங்க. ஜீரோ அவங்களையும் அடிக்க போறான். ஆனா இச்சிகா அவ வாளை வச்சு பின்னாடி வச்சு ஜீரோவை அடிச்சு மயக்கம் போட்டு விழ வச்சிடுறா. அவளோட லீடர் சொல்றாரு, ஹீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போத் அஸ் அண்ட் தி மொனோனோக்கே. கதை இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்டோட முடியுது. ஜீரோ ஒரு சாதாரண பையன் இப்போ ஒரு மனுஷன் மொனோனோக்கே ஹைபிரிட் ஆகிட்டான். ஒரு பெரிய ரகசிய அமைப்பு அவனை தேடிட்டு வந்திருக்காங்க. இனிமே என்ன ஆக போகுதுன்னு பார்க்க தான் இன்னும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். Black Torch Chapter 2 The Choice is Yours. ஓகே, லாஸ்ட் சாப்டர்ல ஜீரோவை அந்த பியூரோ ஆஃப் எஸ்பியோனாஜ்னு சொன்ன குரூப் மயக்கம் போட்டு தூக்கிட்டு போயிட்டானலா. இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கதை ஒரு மக் ஷாட்டோட ஆரம்பிக்குது. ஜீரோவை ஒரு கைதி மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவன் ஷோல்டர்ல ராகோவும் உட்கார்ந்துருக்கு. ஜீரோ கண் முழிக்கிறான். அவன் ஒரு மாயமான இடத்துல இருக்கான். என்ன இது, மான்ஸ்டர், பூனை, ராகோ நீ யோசிச்சுட்டு இருக்கும்போதே ராகோ அவன் மனசுக்குள்ள பேசுது. உன் நெஞ்சப்பாரு, அங்க ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. ஜீரோ பார்த்தா அவன் நெஞ்சில கருப்பு புகையோட ஒரு பெரிய ஓட்டை. அதை பார்த்ததும் ஜீரோக்கு தலை சுத்தி இதெல்லாம் ஒரு கெட்டது கனவுன்னு நினைச்சிட்டு மயங்கிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஜீரோ உண்மையாலவே ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல கண்முழிக்கிறான். தலைய வலிக்குது. நெஞ்ச தொட்டு பார்த்தா அங்க அந்த சூரியன் மாதிரி மார்க் இருக்கு, ஆனா ஓட்டை இல்ல. அப்போ அது உண்மைதான் போலன்னு ஷாக் ஆடுறான். அப்போ யூ ஆர் ஃபைனலி அவேக்னு ஒரு குரல். அங்க பார்த்தா அந்த பொண்ணு இச்சிகா உட்கார்ந்துருக்கா. நீ 1.5 நாளா தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்றா. ஜீரோக்கு ஒன்னும் புரியல. யாரு நீ, எங்க இருக்கோன்னு கேக்குறான். இச்சிகாவை லீடர் ஷிபா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. சீஃப், அவன் எழுந்துட்டான்னு. ஜீரோவை பார்த்து அவ ஒரு மாதிரி பேசுறதால அவனுக்கு கோபம் வருது. அப்போ திடீர்னு ஜீரோவோட தலையில இருந்து ராகோ வெளியே வருது. இந்த சின்ன பொண்ணுகிட்ட கொஞ்சம் கூட அழகு இல்லைன்னு ஜீரோவை ஸ்கிராச் பண்ணிட்டே சொல்லுது. ஜீரோ ராகோன்னு கத்துறான். அந்த நேரத்துல இச்சிகாவோட பாஸ் ரியோசுகே ஷிபா உள்ள வராரு. ஜீரோவும் ராகோவும் அவனை பார்த்து அரைச பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷிபா கூலா, என் பேரு ரியோசுகே ஷிபா, இவ என் சப்பார்டினேட் இச்சிகா கிஷிமோஜின்,
நாங்க பியூரோ ஆஃப் எஸ்பியோனாஜ்ல இருந்து வரோம்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஷிபா ஜீரோ கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி, உனக்கு ஒனிவா பன்ஷு நான் என்னன்னு தெரியுமான்னு கேட்குறாரு. ஜீரோக்கு அதை பத்தி கொஞ்சம் தெரியுது. ஒனிவா பன்ஷுங்கிறது எடோ காலத்துல ஷோகுன் கிட்ட வேலை செஞ்ச நிஞ்சாக்காலோட ஒரு ரகசிய குரூப். ஷிபா சொல்றான், அந்த குரூப் தான் இப்போவும் இருக்கு, ஆனா பேரு மட்டும் பியூரோ ஆஃப் எஸ்பியோனாஜ்னு மாறி இருக்கு. எங்களோட வேலை நாட்டுக்குள்ளேயும் வெளியும் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்றது, விஐபிக்கு பாடிகார்டா இருக்கிறது, அப்புறம் முக்கியமா மொனோனோக்கேகளை கண்காணிக்கிறது, அதாவது சர்வேலன்ஸ் பண்ணி தேவைப்பட்ட அழிக்கிறது. ஷிபா கண்டினியூ பண்றாரு, ஆனா கொஞ்ச காலமா மொனோனோக்கே தொல்லை அதிகமா இல்ல. ஸோ எங்க டிவிஷனுக்கு வேலை ஈஸியா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட ஒரு ஃபெசிலிட்டியை ஒரு மொனோனோக்கே குரூப் தாக்குனாங்க. அந்த ஃபெசிலிட்டியில நாங்க சீல் பண்ணி வச்சிருந்த விஷயம் ராகோ, ஹூ நவ் ரிசைட்ஸ் விதின் யூ. இதை கேட்ட ஜீரோக்கு ஆத்திரம் வருது. இச்சிகாவும் ஜீரோவை திட்ட ஆரம்பிக்கிறா. நீ எதுக்குடா சும்மா இருக்கிற வம்பல மாட்டன? ஒரு மொனோனோக்கேவை வேற காப்பாத்திருக்க. ஹவு ஸ்டூபிட் ஆர் யூ? 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஷிபா அவங்கள நிறுத்திட்டு, டீட்டெயில்ஸை விடுங்க. த ஃபேக்ட் இஸ் திஸ் பாய் ஹஸ் ஃபியூஸ்ட் வித் ராகோ. ஜீரோக்கு இப்பதான் புரியுது விஷயம் எவ்வளோ சீரியஸ்னு. ஷிபா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. உன் கண்டிஷன் இஸ் பெர்மனன்ட். டு பி ஆனஸ்ட், அதை எப்படி பிரிக்கிறதுன்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்லை. இன்னும் ஷாக் ஆகிற ஜீரோ கிட்ட ஷிபா சொல்றாரு, மத்த மொனோனோக்கே ராகோவை தேடிட்டு இருக்காங்க. அதனால நாங்க உன்ன ப்ரொடெக்ஷனுக்காக எங்களோட கஸ்டடியில எடுத்துக்கிறோம். போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி நீ இப்போ மிஸ்ஸிங் பர்சன். நாளைக்கு உன்னை வேற ஒரு ஃபெசிலிட்டிக்கு மாத்திருவோம். ஸோ ரெஸ்டடு. ஷிபாவும் இச்சிகாவும் கிளம்பிடுறாங்க. ஜீரோ தனியா உட்காந்து யோசிக்கிறான். நான் இனிமே வீட்டுக்கு போக முடியாதா? இவங்க என்ன பிரிசன் கார்ட்ஸ் மாதிரி நடத்துறாங்கன்னு ஃபீல் பண்றான். ராகு அவன்கிட்ட பேசுது. நான் அப்பவே சொன்னலா, என் கூட சேர்ந்ததால உனக்கு இப்படிதான் நடக்கும். இவங்க உன்னை மனுஷனா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, உன்னை யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. நீ இப்போ தனியா தான் இருக்க. ராகு சொன்னதை கேட்ட உடனே ஜீரோக்கு ரோஷம் புட்டுக்கு வருது. கா, திஸ் இஸ் சச் அ பெயின். எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட். வி ஆர் கெட்டிங் அவுட் ஆஃப் ஹியர் ராகோன்னு சொல்றான். ராகோ எங்க ஓடி போக போறேன்னு கேக்குது. நான் ஓடல, ஐ எம் கோயிங் டு பீட் சம் சென்ஸ் இன் டு தம்னு சொல்றான். ராகோ உன் பிளான் என்னன்னு தெரியல, பட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு சொல்லுது. ஜீரோ உடனே ஜன்னல் பக்கம் போய் அங்க உட்கார்ந்திருந்த காக்கா கிட்ட பேசுறான். ஹே காய்ஸ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும்னு. அவனோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி அந்த காக்காகளை வச்சு ஒரு பெரிய டிவர்ஷன் கிரியேட் பண்றான். அந்த ஹாஸ்பிட்டலோட வெளியே நின்றுட்டு இருந்த கார்ட்ஸை அந்த காக்காஸ் தாக்குது. அந்த கேப்ல ஜீரோ அங்கிருந்து தப்பிச்சிடுறான். ராகோ கேக்குது, இப்போ எங்க போற? ஜீரோ அவன் வீட்டுக்கு போறான். அப்படியே ஒன்னும் சொல்லாம மிஸ்ஸிங் ஆனா நல்லா இருக்காதுல்லன்னு சொல்றான். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராகோவை வெளியே வெயிட் பண்ண சொல்றான். என் தாத்தா கிட்ட நான் பேசுறேன்னு. ஆனா உள்ள போனா அவன் தாத்தா அவனுக்கு முன்னாடியே நிக்கிறாரு. ட்ரெஸ்பாசர்னு கத்துறாரு. ஜீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா தாத்தா பேசவே விடல. ஜிப் இட் அண்ட் ஃபாலோ மீன்னு சொல்லி ஜீரோவை ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க யாரும் இல்ல. ஜீரோ, சாரி தாத்தா, சொல்லாம வந்துட்டேன்னு சொல்றான். தாத்தா உடனே ஜீரோ கன்னத்துல பலார்னு ஒரு அறை விடுறாரு. யூ ஃபூல், உனக்கு நீ என்ன பண்ணிருக்கேன்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு கத்துறாரு. ஜீரோக்கு ஒன்னும் புரியல. தாத்தா சொல்றாரு, ஷிபா டோல் மீ எவ்ரிதிங். நீ ஒரு மொனோனோக்கே கூட சேர்ந்திருக்கேன்னு, இப்போ பியூரோ ஆஃப் எஸ்பியோனாஜும் பின்னாடி இருக்காங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும்னு. ஜீரோக்கு அதிர்ச்சி. எப்படி தாத்தா உங்களுக்கு? அப்பதான் அந்த பெரிய ட்விஸ்ட் வருது. தாத்தா சொல்றாரு, பிகாஸ் ஐ எம் அ ஃபார்மர் மெம்பர் ஆஃப் த பியூரோ ஆஃப் எஸ்பியோனாஜ். ஜீரோக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. தாத்தாவோட கண்ணில் ஒரு கொல்ற வெறி தெரியுது. ராகு வெளியே வருது. தாத்தா, சோ யூ ஆர் ராகோ, ஹவு டேர் யூ பொசஸ் மை கிராண்ட்சன்னு கத்துறாரு. என் பேரனை பியூரோவும் மொனோனோக்கேவும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் மை கிராண்ட்சன் ஸ்டூபிடிட்டி. ஐ வில் டிஸ்ட்ராய் போத் யூ அண்ட் ராகோ அண்ட் தென் டேக் மை ஓன் லைஃப் சொல்லிட்டு தாத்தா ஜீரோவை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஒரு மாயமந்திரம் பண்ண மாதிரி அவரை சுத்தி ஒரு கருப்பு ஆரா உருவாகுது. அவரோட வேகத்துக்கு ஜீரோவால ஈடு கொடுக்க முடியல. தாத்தா ஜீரோவை போட்டு புரண்டு எடுக்கிறாரு. The Azuma clan's martial arts style has been perfected over generations to slaughter both humans and Mononoke-னு சொல்றாரு. ரத்தம் கக்க ஆரம்பிக்கிறான் ஜீரோ. தாத்தா அவனை கொன்னே போட்டுடுவார் போல. அந்த நேரத்துல ராகோ ஜீரோவை காப்பாத்துறதுக்காக தன்னோட சக்தியை யூஸ் பண்ணி தாத்தாவை தாக்குது. ஆனா ஜீரோ ராகோவை திட்டுறான். ஸ்டே அவுட் ஆஃப் மை வே, நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராதன்னு சொன்னல. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. சின்ன வயசுல ஜீரோ ஒரு பூனைக்குட்டியை காப்பாத்துறதுக்காக மரத்துல ஏறி மாட்டிக்கிட்டான். அப்போ அவன் தாத்தா தான் அவனை காப்பாத்தி, அடுத்தவங்களை காப்பாத்துறது நல்ல விஷயம்தான், ஆனா உன்கிட்ட அடுத்தவங்களை காப்பாத்துற அளவுக்கு ஸ்ட்ரென்த், அதாவது பலம், அண்ட் ரெசால்வ், அதாவது உறுதி இருக்கணும்.
நீ இப்போ half a man தான். பிகம் ஸ்ட்ராங் இன் போத் மைண்ட் அண்ட் பாடின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. பேக் டு த ப்ரெசன்ட். சண்டை நடுவில் ஜீரோ தாத்தா கிட்ட பேசுறான். நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் நான் அதை பற்றி வருத்தப்படல. ஐ வில் மேக் திங்ஸ் ரைட் ஆன் மை ஓன். திஸ் இஸ் மை ரெசால்வ்னு கத்துறான். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தாத்தாவோட அடுத்த பெரிய பஞ்சை அப்படியே டிஃபெண்ட் பண்ணாமல் அப்படியே வாங்குறான். ரத்தம் தெளிக்குது, ஆனால் ஜீரோ நிற்கிறான். ஜீரோவோட அந்த உறுதியை பார்த்து தாத்தா அடிக்கிறது நிறுத்திடுறாரு. தாத்தாவோட கண்ணில் இருந்த அந்த வெறி மறையுது. ஜீரோ சொல்றான், யூ நோ கிராம்ஸ், ஃபார் பெட்டர் ஆர் வர்ஸ் ஐ எம் நாட் அலோன் எனிமோர். ஐ எம் கோயிங் டு கெட் ஹெல்ப் ஃப்ரம் திஸ் லிட்டில் காய்னு ராகோவை காட்டுறான். தாத்தாக்கு ஜீரோ சொல்றது புரியுது. மனுஷன், மிருகம், மோனோனோக்கேன்னு ஜீரோ யாரையும் வேற வேறையா பார்க்க மாட்டான். எல்லாரையும் ஒன்னாதான் ட்ரீட் பண்ணுவான். தாத்தா தோத்து போன மாதிரி யூ வின்னு ஒரு வெள்ளை துணியை காட்டுறாரு. சாப்டரோட கடைசியில ஜீரோவும் ராகோவும் குளிச்சுட்டு இருக்காங்க. ராகோ சொல்லுது, இனிமே நீ சாகக்கூடாது, நான் உனக்கு என் சக்தியை தரேன், அதை நல்லா யூஸ் பண்ணு. ஜீரோ சிரிச்சுட்டே, வெல் இனிமே என்ன ஆக போகுதோன்னு தெரியல, பட் யூ அண்ட் மீ ஆர் இன் திஸ் டுகெதர், சவுண்ட் குட்னு கேட்குறான். ராகோ ஒன்னும் சொல்லாம ன்னு சொல்லுது. அது எஸ்ன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இப்பதான் ஜீரோவும் ராகுவும் உண்மையான பார்ட்னர்ஸ் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் சாப்டர்ல ஜீரோவும் ராகோவும் பார்ட்னர்ஸ் ஆகி தாத்தா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டாங்கல்ல, அதோட கண்டினியூவேஷனா இப்போ பாப்போம். இந்த சாப்டரும் செமையா இருக்கும். கதை ஜீரோவோட தாத்தா ஃபோன் பேசுறதுல ஆரம்பிக்குது. அவர் யாருக்கிட்ட பேசுறாருன்னா, அந்த பியூரோ ஆஃப் எஸ்பியனோஜோட சீஃப் ஷிபா கிட்ட தான். ஷிபா சொல்றான், எங்க ஆளுங்க உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க, ஜீரோவை ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. தாத்தா சொல்றாரு, ஜீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்தான்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஷிபா சிரிச்சுட்டே சொல்றான், அவன் இப்போ எங்களோட சேர்ந்து வேலை செய்ய போறான். அவன்கிட்ட இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தும் டிட்டர்மினேஷனும் எங்களுக்கு தேவை. இன்னொரு பக்கம் ஜீரோ ஒரு பேக்ல அவனோட துணிகளை எடுத்து வச்சிட்டு இருக்கான். ஹா, வாட் அ பெயின்னு புலம்பிட்டு கொஞ்சம் அண்டர்வேரும் ட்ரெஸ்ஸும் இருந்தா போதும்னு கேர்லெஸ்ஸா பேக் பண்றான். ராகோ அவனை பார்த்து, நீ உன் வீட்டை கடைசியா பாக்குறது இதுவா கூட இருக்கலாம், கொஞ்சம் நல்லா பாத்துக்கோன்னு சொல்லுது. ஜீரோ, ஏன் மேல உனக்கு எவ்வளோ அக்கறைன்னு கலாய்க்கிறான். ஜீரோ கிளம்ப ரெடியாகி வாசல்ல நிக்கும்போது தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி எமோஷனலா பேசிக்கிறாங்க. தாத்தா சொல்றாரு, ஏன் பர்மிஷன் இல்லாம நீ சாகக்கூடாதுடா ஃபூலிஷ் பங்க். அதுக்கு ஜீரோவும், சேம் டு யூ ஓல்ட் மேன்னு சொல்லிட்டு கிளம்புறோம். வெளியே போனா இச்சிகா நிக்கிறா. நான் தான் உன் பாடிகார்ட் அண்ட் வாட்ச் டாக், யாரும் திரும்ப தப்பிக்காம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேனை காட்டுறா. நீ அந்த வேனோட பின்னாடி இருக்கிற ட்ரெய்லர்ல தான் வரணும்னு ஆர்டர் போடுறா. ஜீரோவும் இச்சிகாவும் அந்த ட்ரெய்லருக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. ஜீரோவோட கையில விலங்கு மாட்டியிருக்காங்க. ஜீரோக்கு செம காண்டு. எதுக்கு விலங்கு? இது என்ன கைதி மாதிரி ட்ரீட் பண்றீங்கன்னு கத்துறான். இச்சிகா கூலா ஆனா ஹார்ஷா சொல்றா, யூ ஆர் நோ லாங்கர் ஹியூமன், யூ ஆர் அ மான்ஸ்டர். மனுநோக்கைகளை அழிக்கிறது தான் எங்களோட வேலை, நீ ஒன்னும் அதுக்கு எக்ஸெப்ஷன் இல்ல. இதை கேட்ட ஜீரோக்கு கோவம் வருது. நான் உன்கிட்ட பொண்ணுன்னு பார்த்து நல்லா பேசிட்டு இருந்தேன், ஆனா நீன்னு சொல்றதுக்குள்ள இச்சிகா அவன் மேல பாஞ்சு அவன் சட்டைய பிடிக்கிறா. Let me tell you the two things that I hate the most. One is mononoke and the other is men who underestimate me because I'm a girl. Got it? I will never acknowledge your existence-னு கத்துறா. அவங்க சண்டை நடுவுல ராகோ எழுந்து, சத்தமா இருங்கடா, தூங்க விட மாட்டீங்களான்னு வந்து இச்சிகாவை ஃபில்தி மனுநோக்கேன்னு திட்டுது. மூணு பேரும் வாய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ராகோ சொல்லுது, இந்த சின்ன பொண்ணு மட்டும்தான் நமக்கு கார்டுனா அந்த பியூரோல ஆளுங்க கம்மியா தான் இருப்பாங்க போல. கரெக்டா அந்த நேரத்துல அவங்க போற வேன் ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல சிக்குது. வேனை ஓட்டிட்டு வந்த 2 டிரைவர்ஸும் செத்து போறாங்க. இச்சிகா வெளியே போய் பார்த்தா அந்த இடமே ஒரு மாதிரி ஃபாகால மூடியிருக்கு. இது ஒரு ஆரா பேரியர்னு அவ கண்டுபிடிக்கிறா. அப்போ அங்க 2 புது மனுநோக்கைகள் வருது. ஒன்னு குண்டா பெரிய உருவத்தோட இருக்கு. அதோட தோள் மேல ஒல்லியா வாயாடியா இன்னொரு மனுநோக்கே உட்கார்ந்துருக்கு. அவங்க வேனை தாக்குன டிரைவர்ஸை சாப்பிட்டுட்டு இச்சிகாவை பார்த்து கலாய்க்கிறாங்க. பியூரோ ஒரு சின்ன பொண்ணை அனுப்பியிருக்காங்களே, இது ஜோக்கா? இச்சிகாக்கு ரொம்ப கோவம் வருது. அவ தன்னோட ஸ்பெஷல் சூட்டை ஆக்டிவேட் பண்றா. குவாண்டம் கேமோஃப்ளாஜ் மோட் டீஆக்டிவேட்டட். ஃபைட் ஆரம்பிக்குது. இச்சிகா ரொம்ப வேகமா சண்டை போடுறா. ஆனா அந்த குண்டு மனுநோக்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான், அந்த ஒல்லி மனுநோக்கே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். 2 பேரும் சேர்ந்து இச்சிகாவை தாக்கி அவ தூக்கி வேன் மேல வீசப்படுறா. ட்ரெய்லருக்குள்ள இருக்கிற ஜீரோக்கு சத்தம் கேக்குது. ராகோ எக்ஸ்பிளைன் பண்ணுது, நாம இப்போ ஒரு ஸ்பெக்ட்ரல் ஆரா ஃபாக்குள்ள இருக்கோம். இது மனுநோக்கைகள் வாழ்ற ஹிடன் ரெல்ம்குள்ள போற வழி. ஜீரோ டென்ஷன் ஆகி அந்த ஹேண்ட்கப்ஸை உடைக்க ட்ரை பண்றான். ஆனா அது ஆவி ஆரா சக்தியை சீல் பண்ற ஸ்பெஷல் ஹேண்ட்கப், அவனால ஒன்னும் பண்ண முடியல. ராகவ் சொல்லுது, இந்த சண்டையில தலையிடாத. பியூரோவும் சரி மனுநோக்கேவும் சரி 2 பேருமே நம்மளை யூஸ் பண்ண தான் பாக்குறாங்க. ஆனா ஜீரோ அதை கேட்கல. திஸ் இஸ் நாட் அபவுட் த பியூரோ ஆர் த மனுநோக்கே. சம்ஒன் அவுட் தேர் இஸ் ஃபைட்டிங் டு ப்ரொடெக்ட் அஸ்.
ஆஸ் அ மேன் ஐ கான்ட் ஜஸ்ட் சிட் குவைட்லி அண்ட் டூ நத்திங் நான் கத்திட்டே அந்த ட்ரெய்லரோட கதவை போட்டு உடைச்சிட்டு வெளியே பாயறான். வெளியே அந்த மனுநோக்கிகள் ஜீரோவை பார்த்துருது. நீதான் ராகோவை வச்சிருக்கிற மனுஷனா, உனக்கு 10 செகண்ட்ஸ் டைம் தரோம், சரண்டர் பண்றியா இல்ல சாகரியான்னு மிரட்டுறாங்க. ஜீரோ இச்சிகா கிட்ட இந்த ஹேண்ட்கப்ஸை கலட்டு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்கறான். ஆனா இச்சிகாக்கு மனுநோக்கினாலே வெறுப்பு. 2 பேரும் அரேஸ் பண்றதுக்குள்ள அந்த மனுநோக்கி அவங்கள தாக்க வருது. அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இச்சிகா சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவை ஒரு மனுநோக்கி கொன்னுடுச்சு. அப்பவே அவ தன்னோட கிஷிமோஜின் கிளானை தான் லீட் பண்ணுவன்னு சத்தியம் பண்ணிருக்கா. அதனாலதான் அவ மனுநோக்கைகளை இவ்ளோ வெறுக்கிறா. ஜீரோ அவகிட்ட கத்துறான். ஜீரோவோட வார்த்தை இச்சிகாவை மாத்துது. கரெக்டா அந்த மொனோனோக்கிய அடிக்க வரும்போது இச்சிகா ஜீரோவோட ஹேண்ட்கப்ஸை அன்லாக் பண்றான். உடனே ஜீரோ ராகவோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரே அடியில அந்த ஒல்லி மொனோனோக்கிய காலி பண்ணிடுறான். சண்டை முடிஞ்சதும் ஜீரோ இச்சிகா கிட்ட ஜஸ்ட் சோ யூ நோ ஐ எம் நாட் தேங்கிங் யூன்னு சொல்றான். இச்சிகாவும் வி டோன்ட் ஓ ஈச் அதர் எனிதிங்னு சொல்லிட்டு ஜீரோவை ஹே யூன்னு கூப்பிடுறத நிறுத்திட்டு இச்சிகா கிஷிமோஜின் தட்ஸ் மை நேம் யூ கேன் கால் மீ பை மை நேம்னு சொல்றா. இப்போதான் அவ பேரு ஜீரோக்கு தெரியுது. கடைசியில ஷிபா அந்த பியூரோவோட மாஸ்க்ட் எல்டர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் ஒரு ப்ரொபோசல் வைக்கிறான். ராகோவை தேடி ஒரு பெரிய மொனோனோக்கே கூட்டம் வருது. ஜீரோவா ஒரு கைதியா வைக்காம அவனை ஒரு இறை மாதிரி யூஸ் பண்ணி அந்த கூட்டத்தை அழிச்சிடலாம். நான் ஜீரோவை வச்சு ஒரு புது ஸ்குவாடை உருவாக்க போறேன்னு பெர்மிஷன் கேட்கறான். லாஸ்ட் சீன்ல ஷிபா சிரிச்சுட்டு நினைக்கிறான். அந்த புது ஸ்குவாட் அண்ட் ஆன்டி மொனோனோகே ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் எஸ்பியோனாச் யூனிட். அதுல ஷிபா, இன்னொரு அசிஸ்டன்ட் சீஃப், ஒரு புது பைய இச்சிகா அண்ட் நம்ம ஜீரோ. அந்த ஸ்குவாடோட கோட் நேம் தான் பிளாக் டார்ச். டு பி கண்டினியூட். இப்படிதான் இந்த சாப்டர் முடியுது. ஆல்ரெடி சாப்டர் 1, 2, 3 நம்ம சேனல்ல போட்டிருந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ சாப்டர் 4ஓட கதையை சொல்றேன், கேளுங்க. லாஸ்ட் சாப்டர்ல ஜீரோ பிளாக் டார்ச்னு ஒரு புது ஸ்குவாட்ல சேர்ந்துட்டால, இப்போ அவனோட புது லைஃப் எப்படி இருக்கும்னு பாப்போம். கதை ஒரு ஹார்பர்ல ஆரம்பிக்குது. நம்ம ஜீரோ பிரஷ் பண்ணிட்டே அந்த ஒரு வாரத்துல நடந்த சம்பவங்களை யோசிச்சு பார்க்கறான். மோனோனோகேவை மீட் பண்ண, செத்துப்போன, ஒரு பூனை கூட ஃபியூஸ் ஆன, தாத்தா கூட சண்டை போட்டேன், இத போய் யார்கிட்டயாவது சொன்னா நம்புவாங்களான்னு ஃபீல் பண்றான். அப்போ அந்த பக்கம் அந்த ஸ்குவாட் லீடர் ஷிபா வரான். என்ன ஜீரோ, புது வாழ்க்கைக்கு பழகிட்டியான்னு கலாய்க்கிறான். ஜீரோக்கு கோவம் வருது. மை பட் மெடிக்கல் டெஸ்ட்னு சொல்லி என்னை உருட்டி எடுத்துட்டீங்கன்னு திட்டுறான். அவங்கள ஒரு பழைய வேர்ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறான் ஷிபா. இது தான் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் டிவிஷன் 2ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்றான். ஜீரோ அதை பார்த்து என்னடா இது இவ்ளோ கேவலமா இருக்கே, மத்த டிவிஷன்லம்லாம் நல்லா இருக்குமான்னு கிண்டல் பண்றான். ஷிபா சிரிச்சிட்டு சொல்றான், அது அவங்க இல்ல, நாம. யூஆர் ஒன் ஆஃப் அஸ் டூ ஜீரோ ஆஜ்மா. நீ இப்போ பிளாக் டார்ச்சோட ஒரு மெம்பர். ஆனா ஜீரோக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. நான் டார்ச்சோ பார்ச்சோ ஒன்னும் கிடையாது, என்னை காப்பாத்திக்கத்தான் இங்க வந்தேன். சுதந்திரமா வாழணும், அதுக்காக யார வேணாலும் எதிர்ப்பேன், மோனோனோக்கேவா இருந்தாலும் சரின்னு கெத்தா சொல்றான். ஷிபாக்கு புரிஞ்சிடுத்து இவன்கிட்ட பேசி யூஸ் இல்லைன்னு. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு கார் வருது. அதிலிருந்து ஒரு அழகான ஜாலியான பொண்ணு இறங்குறா. அவ பேரு ஹனா உசாமி. இவ தான் இந்த டிவிஷன் 2ஓட அசிஸ்டன்ட் சீஃப். அவ கூடவே இன்னொரு ஆள் வரான். பார்க்க ரொம்ப படிச்ச பையன் மாதிரி பொலைட்டா இருக்கான். ஆனா அவன் தான் இந்த டீமோட இன்னொரு புது மெம்பர். எல்லாரும் உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஷிபா அந்த புது பையனை இன்ட்ரடியூஸ் பண்றான். இவன் பேரு ரெய்ஜி கிரிஹரா. இவனும் உன்ன மாதிரி 17 வயசு தான். இச்சிகாவோட கிஷிமோஜின் கிளான் மாதிரி இவனும் ஒரு பெரிய நிஞ்சா கிளானோட வாரிசு. ரெய்ஜி எழுந்து இச்சிகா கிட்ட போய் வாயார புகழாராம். உங்க பேரு இச்சிகாவா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்ளோ அழகா இருப்பீங்கன்னு நினைக்கலன்னு ஐஸ் வைக்கிறான். இச்சிகா பிளஷ் ஆகிடுறா. ஆனா அடுத்த செகண்டே ரெய்ஜி ஜீரோ பக்கம் திரும்பி அவனோட உண்மையான கேரக்டரை காட்டுறான். உன் ரெக்கார்ட்ஸை பார்த்தேன், நீ பார்க்கறதுக்கே சகிக்கல. ஒரு யூஸும் இல்லாத மீடியோக்கர் ஆள் கூட வேலை செய்யறது எனக்கு கஷ்டமா இருக்கு. கோ பேக் டு யோர் கேஜ்னு ஜீரோவை இன்சல்ட் பண்றான். ஜீரோக்கு பிபி ஏறிடுது. உமனைசிங் ஜர்க், 4 ஐஸ் கிரீப்னு ஜீரோ திட்ட, ரெய்ஜி ஹாஃப் ஹியூமன் ஃப்ரீக்னு திருப்பி திட்டுறான். 2 பேரும் சண்டை போட ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் அவங்கள தடுப்பாங்கன்னு பார்த்தா ஷிபா நடுவுல வந்து கோ அஹெட் அண்ட் ஃபைட் இட் அவுட் ரைட் நவ் அண்ட் டேக் இட் சீரியஸ்லின்னு சொல்லி சண்டைக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றான். வெளியே ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்ல ஜீரோவும் ரெய்ஜியும் சண்டை போட ரெடி ஆகுறாங்க. இச்சிகாவும் உசாமியும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஷிபா எக்ஸ்பிளைன் பண்றான், நான் பிளாக் டார்ச் ஸ்குவாடை ஆரம்பிக்கும்போது என்னோட ஹையர் அப்ஸ் ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஜீரோ அஜ்மா ஒரு சொத்து அசெட்னு ப்ரூவ் பண்ணணும். இது ஒரு டெஸ்ட்.
சண்டை ஆரம்பிக்குது. ரெய்ஜி அவனோட உடன் ஸ்வாடை எடுத்துக்கிறான். ஜீரோ எதுக்கு அவனுக்கு மட்டும் வெப்பன்னு கேக்குறான். ஷிபா சொல்றான், கிரிஹரா கிளான் வால்வீச்சில் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல மாஸ்டர்ஸ். உனக்கு வேணும்னா நீ கூட ஒரு ஸ்வாட் எடுத்துக்கோ, இல்ல உன்னோட புது வெப்பனை யூஸ் பண்ணிக்கோன்னு ராகோவை சொல்றான். ஆனா ஜீரோக்கு ரோஷம் பொட்டுக்கு வருது. ராகோ இஸ் நாட் அ வெப்பன், திஸ் இஸ் மை ஓன் ஃபைட்னு கத்துறான். அதனால சண்டைக்குள்ள ராகோ வரக்கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்குறான். ரெய்ஜி ஜீரோவை ஈஸியா நினைச்சிட்டு, நான் உனக்கு ஒரு ஹேண்டிகேப் தரேன், கண்ணை மூடிட்டே உன்னை ஜெயிக்க முடியும்னு ஓவரா பேசுறான். ஜீரோவும் உன் அன்பு ஈகோவையும் அந்த மொக்க கிளாஸஸையும் சேர்த்து உடைக்க போறேன்டான்னு சண்டைக்கு போறான். ஜீரோ மேல பாஞ்சு போய் ரெய்ஜியை தாக்குறான். ரெய்ஜி கண்ணை மூடி இருந்தாலும் அவனோட வால் ஒரு அல்டிமேட் பேரியர் மாதிரி வேலை செய்யுது. ஜீரோவை கிட்ட கூட அணுக விடாம அவனை அடிச்சு கீழே தள்ளிடுது. எல்லாரும் ஜீரோ யூஸ்லெஸ்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜீரோ எழுந்து வாயை தொடச்சிட்டு ஐம் ஜஸ்ட் வார்மிங் அப்னு சொல்றான். ரெய்ஜி ஷாக் ஆகிடுறான். உன் ஸ்டாமினா அதிகமா தான் இருக்கு, ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அ மோனோனோகேம்னு சொல்றான். இப்போ ரெய்ஜி சீரியஸ் ஆகிடுறான். ஐல் கில் யூன்னு சொல்லி கண்ணை திறந்து ஜீரோவை தாக்க போறான். அந்த டீம்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, ரெய்ஜியோட தாக்கும் தூரம் ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸ் 2 மீட்டர், அந்த பேரியருக்குள்ள போனா தப்பிக்க முடியாதுன்னு. ஜீரோ நேரா ரெய்ஜி நோக்கி ஓடுறான். ரெய்ஜி அடிக்க கையை வாங்கும்போது ஜீரோ அவனோட வாலைத்தான் டார்கெட் பண்ணி உடைக்கிறான். அவனோட பஞ்ச்ல அந்த வால் உடைஞ்சிடுது. அடுத்த செகண்ட் ஜீரோ ரெய்ஜியோட தாடையில ஒரு பஞ்ச் வைக்கிறான். ரெய்ஜி பறந்து போய் கீழே விழுறான். எல்லாரும் ஷாக். ஷிபா எக்ஸ்பிளைன் பண்றான், ஜீரோ அவனோட முதல் அட்டாக்ல ரெய்ஜியோட ஸ்ட்ரைக்கிங் டிஸ்டன்ஸை அளந்துட்டான், அதனால தான் வெப்பனை எய்ம் பண்ணி உடைச்சான். ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் ட்ரெயின்ட் ஹிம் வெல்னு சொல்றான். ரெய்ஜி எழுந்து, என் மூமெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ண உனக்கு ஒரே ஒரு ஹிட்டு தான் தேவைப்பட்டிருக்குன்னு ஜீரோவை பாராட்டுறான். ஜீரோவும் நவ் வி ஆர் ஈவன்னு சொல்றான். ஆனா சண்டை இங்க முடியல. 2 பேரும் வால் இல்லாம வெறும் கையால சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க 2 ஸ்கூல் பசங்க அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இச்சிகாவும் உசாமியும் இவங்க 2 பேரும் முட்டாள்கன்னு ஃபேஸ்பால் பண்றாங்க. சண்டை போட்டு போட்டு 2 பேரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீரோ கண்ணு முழிக்கிறான். ரெய்ஜியும் எழுந்துக்கிறான். ஜீரோ அவனுக்கு ஒரு ஜூஸ் கேனை தூக்கி போட்டு, நீ உண்மையாவே என்னை கொல்ல நினைச்சிருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹிட்லயே கொண்டிருக்கலாம், நீ அதை செய்யலன்னு சொல்றான். ரெய்ஜியும் நான் கொஞ்சம் கேரிடாவே ஆகிட்டேன்னு ஒத்துக்கிறான். ரெய்ஜி அந்த ஜூஸ் கேனை திறந்தா அதை அவன் மூஞ்சில போட்டு தெறிக்குது. ஜீரோ ரெய்ஜி மயக்கமா இருக்கும்போது அந்த கேனை நல்லா ஷேக் பண்ணி வச்சிருக்கான். 2 பேரும் திரும்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஷிபா அந்த சண்டைய வீடியோ எடுத்துட்டு இருக்கான். உசாமி கேக்குறா, இது ஓகேவா சீஃப்? ஷிபா கூலா சொல்றான், இந்த வீடியோ யாரையும் கன்வின்ஸ் பண்றதுக்கு இல்ல. The next step is to go out into the field tomorrow to evaluate their teamwork. நாங்களே ஒரு மிஷனை கிரியேட் பண்ணிப்போம். கடைசியா ஷிபா சொல்றான், அந்த மிஷன் நம்ம உண்மையான எதிரி யாருன்னு கண்டுபிடிக்க ஒரு வழியா இருக்கும். இப்படித்தான் இந்த ஆக்ஷன் பேக்ட் சாப்டர் முடியுது. புது டீம் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனா டீம் ஒர்க் வருமானு தான் பார்க்கணும். ஆல்ரெடி 4 சாப்டர்ஸ் சேனல்ல இருக்கு, பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் இந்த சாப்டர் டீம் ஃபார்ம் ஆகி அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் கதை பிளாக் டார்ச் ஸ்குவாடோட புது ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஆரம்பிக்குது. ஷிபா உசாமி கூட நின்னுட்டு ரெடியாகிட்டு இருக்கிற ஜீரோ, இச்சிகா அண்ட் ரெய்ஜிய பார்க்கறான். அவங்க 3 பேரும் இப்போ புது ஹைடெக் பிளாக் காம்பேட் சூட் போட்டிருக்காங்க. ஷிபா ஜீரோவை பார்த்து, இப்போதான் நீ ஒரு ரியல் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் ஏஜென்ட் மாதிரி இருக்கான்னு கிண்டல் பண்றான். ரெய்ஜியும் இச்சிகாவும் ஆல்ரெடி அந்த சூட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. ஆனா ஜீரோக்கு அது புதுசு. ஷிபா அந்த சூட்டோட ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் பண்றான். இது டைப் பி எஸ்பியோனாஜ் கியர் ரிவைஸ்ட் வெர்ஷன். ஹீட், பிரஷர், புல்லட்னு எதுவுமே ஒன்னு பண்ண முடியாது. முக்கியமா இது ஆர்டிஃபிஷியல் மசில் ஃபைபர்ஸ் வச்சு யூஸ் பண்றவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்தும். அதுல ஒரு புது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபங்க்ஷன் இருக்கு, குவாண்டம் கேமஃப்ளாஜ் மோட். ஜீரோ அவனோட கையில இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணா அவனோட காம்பேட் சூட் மாறி அவனோட சாதாரண சிவிலியன் ட்ரெஸ்ஸுக்கு மாறிடுது. இன்னொரு தடவை டபுள் டேப் பண்ணா ஸ்டெல்த் மோட் ஆக்டிவேட் ஆகும். அந்த மோட்ல அவங்க டீம் மெம்பர்ஸுக்கு மட்டும் செமி டிரான்ஸ்பெரண்டா தெரிவாங்க. ஆனா வெளியே இருக்கிற மத்த யாருக்குமே தெரியாம இன்விசிபிள் ஆகிடுவாங்க. ஜீரோ செம எக்ஸைட்டட் ஆகுறான். அப்போ நான் இன்வின்சிபிள் ஆயிடுவேன்ல? ஆனா ரெய்ஜி எக்ஸ்பிளைன் பண்றான், இடியட், ஸ்டெல்த் மோட்ல இருக்கும்போது சூட்டோட எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். சோ சண்டை போடும்போது அசால்ட் மோட்ல தான் இருக்கணும். பிரீஃபிங் முடிஞ்சதும் ஷிபா சொல்றான்,
This is Black Torch's very first mission. Be careful and move out. அவங்க டீம் ஒரு கார்ல கிளம்பி ஒரு பெரிய ஷின்டோ கோவிலுக்கு போறாங்க. ஜீரோக்கு ஒன்னும் புரியல. இது என்ன மிஷன்? கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்குமா? ரேஜி ஸ்மார்ட்டா கெஸ் பண்றான். இந்த கோவில் பியூரோவோட ரகசிய ஃபெசிலிட்டிஸ்ல ஒன்னு. கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜீரோவோட கண்ணுல ஒரு பையன் படுறான். அவன் ஒரு ஷார்க் டிசைன் போட்ட ஹுட்டி போட்டுக்கிட்டு ஸ்டைலா உட்கார்ந்திருக்கான். ஜீரோ அவனை ஒரு சாதாரண பங்க்னு நினைச்சிட்டு உள்ள போறான். அங்க ஷிபா அந்த கோவில்ல வேலை செய்யற இன்னொரு ஏஜென்ட் கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த ஏஜென்ட் டென்ஷன்ல SOD1 இங்க வராங்க, நீங்க இப்போ உள்ள போகக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்றான். இச்சிகா எக்ஸ்பிளைன் பண்றான். SOD1னா ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் டிவிஷன் 1. அவங்க தான் பியூரோலயே பெஸ்ட். எங்க டிவிஷன் 2க்கு அவங்க போலார் ஆப்போசிட், ரைவல்ஸ் மாதிரி. ஷிபா 15 நிமிஷம் டைம் வாங்கிட்டு அந்த கோவிலோட ஆபீஸ்க்குள்ள கூட்டிட்டு போறான். அங்க ஒரு ரகசிய டிராப் டோரை திறந்து ஒரு இருட்டு படிக்கட்டு வழியா கீழே கூட்டிட்டு போறான். அந்த இடம் ரொம்ப பழசா மோல்ட் வாசனையோட இருக்கு. கீழே போனா அவங்க ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க நடுவுல ஒரு பிரம்மாண்டமான, அதாவது மேசிவான கல்லு தூண் நிக்குது. ஷிபா சொல்றான், "This is where Rago was sealed." ராகோவை சீல் பண்ணி வச்சிருந்த அந்த கில்லிங் ஸ்டோனை பார்த்ததும் ராகோக்கே ஒரு மாதிரியாகிடுது. ஷிபா மிஷனை ஆரம்பிக்கிறான். நானும் இச்சிகாவும் வெளியே போய் சாட்சிகளை விசாரிக்கிறோம். நீயும் ரேஜியும் இங்கே இருந்து ராகோவோட டெஸ்டிமனிய வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்றான். ரேஜிக்கு ஜீரோ கூட வேலை செய்ய பிடிக்கல. நான் இச்சிகா கூட போறேன்னு கேக்குறான். ஆனா ஷிபா அவனை கண்டுக்காம கிளம்பிடுறான். ஜீரோ ராகோ கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். என்ன எதுக்கு இங்க சீல் பண்ணாங்க? ராகோ, எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுது. ரேஜி இடையில புகுந்து, அது அம்னீஷியாவா இருக்கலாம். ஒரு மொனோனோக்கேவ இப்படி ஒரு உயிரில்லாத பொருள்ல சீல் பண்ணும்போது அது அதோட சக்தியை இழந்து ஞாபகத்தையும் இழக்க வாய்ப்பிருக்கு. இது ஒரு நரக்கம் மாதிரி. இன்னொரு பக்கம் ஷிபாவும் இச்சிகாவும் அந்த சீலை உடைச்ச அட்டாக் நடந்த அன்னைக்கு ராத்திரியோட சர்வேலன்ஸ் வீடியோவை பார்க்கறாங்க. ஆனா அந்த 10 நிமிஷம் மட்டும் வீடியோ ரெக்கார்ட் ஆகல. டியூட்டில இருந்த கார்ட்ஸும் ஒன்னும் பார்க்கல. ஷிபாக்கு சந்தேகம் வருது. அட்டாக் ரொம்ப கிளீனா நடந்திருக்கு. ராகோ இங்க இருக்கிறதே கொஞ்ச பேருக்கு தான் தெரியும். எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? நமக்குள்ள ட்ரைட்டர் யாராச்சும் இருக்காங்களான்னு யோசிக்கிறான். கீழே ராகோ தனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்ல ஆரம்பிக்குது. முதல்ல அந்த கல்லோட குளிர்ச்சி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் என்ன சுத்தி நிறைய மொனநோக்கைகள் நின்னுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு ஷைனிங் பிளேட் தோணுச்சு. அதுக்குள்ள ஒரு மனுஷன் தெரிஞ்சான். அந்த மனுஷன் ராகோ கிட்ட பேசுனா, "ஓ ராகோ, த பிளாக் ஸ்டார் ஆஃப் டூம், டிவவரர் ஆஃப் த சன். நாம மொனநோக்கைகள் இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். உன் சக்தியை கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. நாம சேர்ந்து இந்த உலகத்தை திரும்ப ரீக்ளைம் பண்ணலாம். நம்ம எதிரிகள் அந்த பியூரோ ஆஃப் எஸ்பியனாஜ் அழிச்சிடலாம்." ராகோ சொல்லுது, "நான் அவனோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்." ராகோ சொல்லி முடிஞ்சதும் ரேஜி சொல்றான், "இதுல இருந்து நமக்கு 3 முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு. 1, எதிரிகளுக்கு பியூரோவோட சீலை உடைக்கிற சக்தி இருக்கு. 2, அந்த டேப்லெட்ல வந்த மனுஷன் ராகோவை தெரிஞ்சவனா இருக்கணும். 3, அவங்களோட கோல் மனுஷங்க மேலையும் பியூரோ மேலையும் ரிவெஞ்ச் எடுக்கிறது." ஜீரோக்கு இப்போதான் விஷயம் கொஞ்சம் புரியுது. அவன் ஆவேசமா சொல்றான், "I'll be cleaning up after myself. என் வழியில குறுக்க வர்றவன் எவனா இருந்தாலும் அவனை அடிச்சு உடைச்சி உண்மையை வெளியே கொண்டு வருவேன்னு." ரேஜி ஜீரோவை பார்த்து, "நீ ஒரு முட்டாள்னு சொல்லி 2 பேரும் திரும்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவங்க பின்னாடி அந்த கோவில் வெளியே பார்த்த அந்த ஷார்க் ஹுட்டி போட்ட பையன் நிக்கிறான். அவன் ஜீரோவும் ரேஜியும் பார்க்காம ராகோவை பார்த்து சொல்றான், "ஃபைனலி கெட் டு மீட் யூ ராகோ." அவன் ஜீரோவும் ரேஜியும் கேஷுவலா தோள் மேல கை போட்டு, "சாரி ஃப்ளைஸ்" 2 பேரையும் ஒரே செகண்ட்ல தூக்கி வீசிடுறான். அவன் ஒரு மொனோனோக்கே, "கெட் அவுட் ஆஃப் த வே ஆஃப் ஆர் எமோஷனல் ரீயூனியன் ஹியூமன்ஸ் காம்னு கத்துறான். ஜீரோவும் ரேஜியும் உடனே அவங்க காம்பேட் சூட் ஆக்டிவேட் பண்ணி சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. பிளாக் டார்ச்சோட உண்மையான ஃபர்ஸ்ட் மிஷன் இப்போதான் அஃபீஷியலா ஆரம்பிக்குது. வெளியே ஷிபாவும் மிச்சிகாவும் அந்த குகை உள்ள போக ட்ரை பண்ணா ஒரு பெரிய பிளாக் பேரியர் அவங்கள தடுக்குது. கரெக்ட்
கரெக்டா அந்த நேரத்துல ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் டிவிஷன் 1ஓட சீஃப் டோகோ குசுமின்னு ஒரு ஸ்டைலான கெத்தான பொண்ணு அவ டீமோட அந்த வரா. இப்படி ஜீரோவும் ரேஜியும் ஒரு பவர்ஃபுல் மொனோனோக்கே கூட உள்ள மாட்டிக்கிட்ட வெளியே ஷிபாக்கு ரைவல் டிவிஷனோட பிரச்சனை. இப்படி ஒரு செம கிளிஃப்ஹேங்கரோட இந்த சாப்டர் முடியுது. லாஸ்ட் சாப்டர்ல ஒரு பெரிய சண்டை நடுவுல கதை முடிஞ்சதுல இப்போ அதை கண்டினியூ பண்றேன். இந்த சாப்டர் பேரு யங் கன்ஸ். யங் பசங்களோட கெத்த காட்டுற மாதிரி இருக்கும். கதை ராகோவை சீல் பண்ணியிருந்த அந்த ரகசிய இடத்துல ஆரம்பிக்குது. அந்த புது மொனோனோக்கே ஜீரோவையும் ரேஜியும் தூக்கி விசிட்டு ஸ்டைலா நிக்கிறான். ஓ ஏ, என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலையே, என் பேரு கோகா, நான் தான் இந்த உலகத்திலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் மொனோனோக்கே ஆக போறவன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றான். ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட் ஆகணும்னா எனக்கு இன்னும் அதிகமான பவர் தேவை. அதுக்காக தான் ராகோ, ஐ அம் கோனா மேக் யூ மைன் ராகோ பார்த்து ப்ரொப்போஸ் பண்ற மாதிரி பேசுறான். ஜீரோவும் ரேஜியும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே வந்து இவன் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்னு கலாய்க்கிறாங்க. கோகா ஜீரோவை கண்டுக்காம ராகோ கிட்ட பேசுறான். ஜீரோ இதுக்கு உனக்கு ராகோ வேணும்னு கேட்கிறான். அதுக்கு கோகா, இட்ஸ் காஸ் ராகோ இஸ் ரியலி ஃப்ரிக்கிங் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு மொனோவோக்கிகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். எங்களை செமி இம்மார்ட்டல்னு சொல்லலாம். எங்க உடம்பு பிச்சு எறியப்பட்டா சாவோம், இல்ல சாப்பிடாம இருந்தா எங்களோட ஸ்பிரிச்சுவல் பவரை இழந்து சாவோம். ஆனா ராகோ அப்படி இல்ல. அவன் சாப்பிடாம கூட அவனோட பவரை ரீஜெனரேட் பண்ணிட்டே இருக்கான். அவனோட பவர் எனக்கு கிடைச்சா நான் உண்மையானவே இம்மார்ட்டல் ஆயிடுவேன். ஐ வில் பி த ஒன் ஸ்டாண்டிங் அபவ் த ரெஸ்ட் சொல்லிட்டே கோகாவோட தலையிலிருந்து ஒரு பெரிய கொம்பு முளைக்குது. சண்டை ஆரம்பிக்குது. கோகா ஜீரோவை விட ரேஜியா தான் முதல்ல தாக்குறான். யூஆர் யூஸ்லெஸ் டு மீன்னு சொல்லி ரேஜியா ஒரு பஞ்ச்ல பறக்க விடுறான். அடுத்து ஜீரோவை தாக்கி அவனையும் இடிச்சு கீழே தள்ளுறான். நீ ராகோவோட கண்டெய்னர் தானே, ஒரு பாக்ஸ் மாதிரி சும்மா இருன்னு ஜீரோவை இன்சல்ட் பண்றான். அவன் ராகோவை தூக்கி, பிகம் மைன் ராகோ, நான் உன்னை அந்த அழுக்கான மனுஷன்கிட்ட இருந்து காப்பாத்துறேன். நாம சேர்ந்தா வீல் பி இன்வின்சிபிள், தி இம்மார்ட்டல் கிங் ஆஃப் மொனோனோகேன்னு சொல்றான். ஆனா ராகோ, ஐம் நோ ஒன்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு கோவப்படுது. கோகாக்கு அதிர்ச்சி. ஏன் இப்படி சொல்றேன்னு ராகோவை பிடிச்சு ஷேக் பண்றான். கரெக்டா அந்த நேரத்துல ஜீரோ எழுந்து கோகாவை ஒரு குத்து விடுறான். இவ் வைனிங் பண்ணிட்டு இருக்கிற ஒன்ன பார்த்தா இரிட்டேட்டிங்கா இருக்குடான்னு சொல்லிட்டு ரெய்ஜியை பார்த்து நாவ் ரெய்ஜின்னு கத்துறான். ரெய்ஜி எழுந்து அவனோட ஸ்பெஷல் நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்றான். கிரிஹாராரியூ ஷார்ட் ஸ்டைல் அசாசினேஷன் ஆர்ட்ஸ் கராஜிக்கி டிவாவரிங் வாய்ட். அந்த அட்டாக் ஒரு விண்ட் பிளேட் மாதிரி கோகாவை தாக்குது. ஆனா கோகா அதை ஈஸியா தடுத்துடுறான். கோகா ஜீரோவையும் ரெய்ஜியையும் பார்த்து சிரிக்கிறான். ஹியூமன்ஸ் ஆர் டூ வீக்னு. அவன் அந்த இடத்தையே உடைக்கிற மாதிரி ஒரு பெரிய அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்ல அவன் கையில இருந்து ஒரு கருப்பு லிக்விட் மாதிரி வெளியே வருது. அது பட்ட இடமெல்லாம் அழிஞ்சிடுது. வெளியே இச்சிகாவும் மத்தவங்களும் அந்த பேரியரை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஷீபாவும் அந்த ரைவல் டிவிஷன் 1 சீஃப் தோக்கு குசுமியும் ஒரு மாதிரி டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க. ஷீபாக்கு அவன் டீம் மேல நம்பிக்கை இருக்கு. உள்ள சண்டை தொடருது. ரெய்ஜி கோகாவை காம்பேட்ல எங்கேஜ் பண்றான். ஜீரோ ராகோவோட சக்தியை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் அட்டாக்கு கிரியேட் பண்றான். ஆனா கோகா அவங்க 2 பேரை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான். அவன் ரெய்ஜியோட வாழை போட்டு உடைச்சிடுறான். ஜீரோவோட அட்டாக்கை அசால்ட்டா கெடுத்துடுறான். கோகா ராகோவை பார்த்து பாவமா பேசுறான். ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ ராகோ. உன்னோட இவ்ளோ பெரிய சக்தி ஒரு மாட்டலோட உடம்புக்குள்ள மாட்டிக்கிட்டு வேஸ்ட் ஆகுதேன்னு. அதை கேட்ட ஜீரோக்கு இன்னும் கோபம் வருது. டோன்ட் ஸ்டிக் லேபிள்ஸ் ஆன் அஸ் ஹியூமன்ஸ் மொனோனோகே. ஹூ கேர்ஸ் அபவுட் தட்? வி ஆர் வாட் வி சூஸ் டு பி ன்னு கெத்தா பேசுறான். ராகோவும் ரைட்னு சப்போர்ட் பண்ணுது. ஜீரோ கோகாவை பார்த்து, புரியாத விஷயங்களை பத்தி பேசிட்டு என்னை இரிட்டேட் பண்றது நிறுத்துறா. லெட்ஸ் ஹிட் ஹிம் வித் ஒன் பிக் ப்ளோன்னு சொல்றான். ஜீரோவும் ராகோவும் ஒன்னா சேர்ந்து அவங்களோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நெருப்பு அட்டாக்க கோகா மேல அனுப்புறாங்க. ரேஜி அந்த அட்டாக்க பார்த்து, திஸ் இஸ் இன்சேன், தே ஆர் ரியல் பவர்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்டாக்கோட வேகத்துல அந்த இடமே அதிருது. அட்டாக் முடிஞ்சதும் கோகா அசராம நிக்கிறான். அவன் மேல கொஞ்சம் அடிபட்டிருக்கு, ஆனா சிரிக்கிறான். தட்ஸ் இட், தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட்னு ஆவேசமா கத்துறான். கரெக்டா அந்த நேரத்துல வெளியே இருந்து அந்த பேரியர் உடையிற சத்தம் கேக்குது. ஷீபாவோட டீம் உள்ள வராங்க. கோகா, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டாங்க, இந்த கண்டிஷன்ல சண்டை போட முடியாதுன்னு சொல்லி
ஐ எம் கோயிங் ஹோம்னு கிளம்புறான். ஜீரோவும் ரேஜியும் அவனை நிறுத்த ட்ரை பண்ண கோகா சொல்றான், நான் உன்னை எப்போ வேணும்னாலும் கொல்லலாம், ஆனா உன்னை கொன்னா எனக்கு ராகோ கிடைக்காது, அது பேட். சோ இப்போதைக்கு உன்னை உயிரோட விடுறேன். அடுத்த தடவை பார்க்கும்போது உன் கால் கையா வெட்டுவேன், நாக்க அறுப்பேன், கண்ணை நோண்டி உன்னை என் வீட்டுக்கு தூக்கிட்டு போவேன். Until then just sit tight and wait for me. ஜீரோக்கு கோபம் தலைக்கு ஏறுது. வாட்ஸ் யோர் நேம் அகேன்?னு கத்துறான். கோகா கிளம்பும்போது, ஜீரோ அசுமா, ரிமெம்பர் இட் வெல் யூ ஜர்க்னு ஜீரோ சொல்றான். கோகா திரும்ப ஜீரோவை பார்த்து ஒரு மாதிரி பேசுறான். So you are that guy's kid, huh?னு. இத கேட்ட ஜீரோக்கு ஒன்னும் புரியல. கோகா அப்படியே ஒரு கருப்பு போர்ட்டல்ல மறைஞ்சிடுறான். மிஷன் முடியுது. எல்லாரும் வெளியே வராங்க. ஷீபா தோக்குகிட்ட, இந்த மிஷனை நான் சக்சஸா தான் கன்சிடர் பண்றேன்னு சொல்றான். கடைசியா அந்த டீம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரேஜியும் இச்சிகாவும் அவங்களோட தோல்வியை நினைச்சு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றாங்க. ஆனா ஜீரோக்கு கோகா சொன்ன அந்த கடைசி வார்த்தை தான் மனசுல ஓடிட்டு இருக்கு. Was he talking about my dad? that guyன்னு யாரு? எனக்கு அப்பானா என் தாத்தா தான். என் பேரண்ட்ஸ் பத்தி நான் எப்பவுமே தாத்தா கிட்ட கேட்டதே இல்ல. அவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் why now? எதுக்கு ஒரு மொனோனோக்கே என்ன பார்த்து இப்படி கேட்கணும்? ஜீரோ ஆவேசத்துல, ஐ டோன்ட் கெட் இட் அண்ட் ஐ டோன்ட் கேர், ஐ எம் ஜஸ்ட் கோனா டூ இட்னு கத்துறான். ஐ எம் டாக்கிங் அபவுட் பீங் அன் உன்மிட்சு. இந்த பிளாக் டார்ச் ஸ்குவாட்ல சேர்ந்து எனக்கு தேவையானதை நான் தேடி கண்டுபிடிப்பேன்னு ஒரு புது ரிசால்வோட சொல்றான். ஷீபா சிரிச்சுட்டே, உனக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்னு நிறைய இருக்கு, அதுதான் உன்னை கைட் பண்ணணும். யூத் இஸ் ஆல் அபவுட் தட். ஃபீலிங் லாஸ்ட், ஜஸ்ட் கீப் லுக்கிங் ஃபார்வர்ட், ஐவ் காட் யோர் பேக்ஸ்னு அந்த 3 யங் கன்ஸ்க்கும் அட்வைஸ் பண்றாரு. இப்படி ஒரு புது எதிரி, ஜீரோவோட பாஸ்ட் பத்தின ஒரு புது ரகசியம் அண்ட் புது டீம் ஸ்பிரிட்டோட இந்த சாப்டர் முடியுது. பிளாக் டார்ச்ல 7வது சாப்டர் இப்போ ஆரம்பிக்குது. ஆந்தா கோகா கூட நடந்த சண்டை முடிஞ்சு இப்போ 5 நாள் ஆகிடுச்சு. கதை பிளாக் டார்ச் டீம் நின்னுட்டு இருக்கிற ஒரு ஹார்பர்ல ஆரம்பிக்குது. ஷிபா அந்த மிஷன்ல நடந்த விஷயங்களுக்காக என் ஹையர் அப்ஸ் என்ன போட்டு திட்டாங்கன்னு புலம்பிட்டு இருக்கான். உசாமி, நான் உங்களுக்காக பேப்பர் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்றா. ஷிபா, ஓகே, இன்னைக்கு மிஷனை ஆரம்பிக்கலான்னு அனௌன்ஸ் பண்றான். அவங்க ஒரு பெரிய ட்ரக் நின்னுட்டு இருக்கிற ஒரு ஓபன் ஸ்பேஸுக்கு போறாங்க. இச்சிகா, இதுதான் இடமான்னு கேக்குறா. ஜீரோவும் ரேஜியும் ஒன்னும் புரியாம நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ட்ரக் மேல நின்னுட்டு ஒருத்தன் சிரிக்கிறான். லுக் அட் ஆல் த ரூக்கீஸ், இந்த புது பசங்களை பாரு. ஷிபா சொல்றான், இன்னைக்கு மிஷன் ஒரு ட்ரைனிங் எக்ஸசைஸ், அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லிட்டே ஆகாசத்திலிருந்து ஒரு பொண்ணு பறந்து வந்து துட்டுன்னு அவங்க முன்னாடி லேண்ட் ஆகுறா. அவ பார்க்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. அவ ஓடி வந்து சாரி டு கீப் யூ வெயிட்டிங்னு சொல்றான். ஜீரோக்கு ஆச்சரியம் தாங்கல. ஹூ த ஹெக் ஆர் யூ, யாரடி நீன்னு கத்துறான். அந்த ட்ரக் மேல நின்னுட்டு இருந்தால் இப்போ அந்த பொண்ணை அவன் தோள் மேல தூக்கி வச்சுக்கிறான். அவன் சொல்றான், இவ பேரு ஃபூயோ, பார்த்தாலே தெரியும் இவ ஒரு மொனோனோக்கே. ஜீரோ, இச்சிகா, ரேஜிக்கு ஷாக்கு. ஷிபா எக்ஸ்பிளைன் பண்றான், பியூரோவோட வேலை மொனோனோக்கேகளை அழிக்கிறது மட்டும் இல்ல, மக்களுக்கு ஆபத்தில்லாம நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மொனோனோக்கே கூடவும் நாம வேலை செய்வோம். ராகோ இதுக்கு ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறது அடிச்சுக்கிறதை விட நல்லதுதான்னு சொல்லுது. அந்த ஃபூயோ ராகோவை பார்த்துடுறா. ஓ, நீதான் ராகோவா, நான் நினைச்சதை விட கியூட்டா இருக்கேன்னு கிண்டல் பண்றா. ராகோக்கு கோபம் வருது. உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் நினைக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லன்னு திட்டுது. 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஜீரோ பொறுமை இழந்து முதல்ல ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறான். ராகோவும் ஃபூயோவும் ஒன்னா, யூ வாண்ட் டு ஃபைட் மீ பிராட்னு ஜீரோவை பார்த்து கத்துறாங்க. ஷிபா நடுவுல வந்து மிஷனை எக்ஸ்பிளைன் பண்றான். இன்னைக்கு ட்ரைனிங் சூப்பர் நேச்சுரல் மேஜிக்கை எப்படி எதிர்கொள்றதுன்னு தான். உங்களுக்கு தெரியும், மொனோனோக்கைகள் உருமாற முடியும், பேரியர் கிரியேட் பண்ண முடியும்னு. சில மொனோனோக்கு அவங்களோட ஆராவை யூஸ் பண்ணி ஹிப்னாசிஸ், அதாவது வசியம் பண்றது, இல்யூஷன், மாயை கிரியேட் பண்றதுன்னு பண்ண முடியும். ரியல் காம்பேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்காக தான் ஃபூயோ இங்க வந்திருக்கா. ஃபூயோ சிரிச்சுட்டே, பி கிரேட்ஃபுல் ஹியூமன்ஸ்னு ஸ்டைலா சொல்றா. ட்ரைனிங் ஆரம்பிக்குது. ஃபூயோ அவ கொம்புகளை வெளியே காட்டி அவ மொனோனோக்கே ஃபார்ம்க்கு மாறுறா. ப்ரிப்பேர் யோர் செல்ஃப்ஸ் சில்ட்ரன் ஆஃப் மென், ஹியர் ஐ கம்னு சொல்லிட்டு அவ சக்தியை யூஸ் பண்றா. ஹக்கா கியோ ரென் ஜின், அதாவது வில்டிங் ஃப்ளவர் மேடனிங் லோட்டஸ் என்கேம்ப்மெண்ட். அவ அந்த மேஜிக்க சொன்ன உடனே ஜீரோ, இச்சிகா, ரேஜியை சுத்தி நிலத்திலிருந்து பெரிய பெரிய தாமரை மொக்குகள், அதாவது லோட்டஸ் பட்ஸ் முளைக்குது. அந்த மொக்குகள் அவங்கள உள்ள இழுத்துக்கிட்டு மூடிக்கிடுச்சு. ஷிபா சொல்றான், உங்க ஆப்ஜெக்டிவ் சிம்பிள் தான், அந்த மாயையிலிருந்து தப்பிச்சு சேஃபா வெளியே வரணும். குட் லக். உசாமி, சீஃப், அந்த ஸ்பெல் என்ன பண்ணுன்னு கூட நீங்க அவங்க கிட்ட சொல்லலையேன்னு கேக்குறா.
ஷிபா கூலா, உண்மையான சண்டையில எதிரி ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டான்ல, ரியல் காம்பேட்டுக்கு பக்கத்துல இருந்தாதான் நல்ல எஃபெக்ட் இருக்கும், தேல் பி ஃபைன்னு சொல்றான். அடுத்து ரேஜியோட இல்யூஷன். கதை இப்போ ரேஜிக்கு ஷிஃப்ட் ஆகுது. அவன் கண்ணு முழிக்கிறான். அவன் ஒரு தண்ணீர் மேல நின்னுட்டு இருக்கான். சுத்தி ஒண்ணுமே இல்ல. அப்போ இது ஒரு என்க்ளோஸ்ட் இல்யூஷன் போலன்னு கண்டுபிடிக்கிறான். சண்டை நடுவுல இப்படி மாட்டிக்கிட்டா என்னால காமா இருக்க முடியுமா தெரியலையே, இப்படில இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் பின்னாடி ஒரு பழைய கிணறு, அதாவது வெல் தோணுது. அதுக்குள்ள இருந்து ஒரு ஆள் வெளியே வரான். ரேஜி அவனை பார்த்து ஷாக் ஆகுறான். இட் கான் பி, திஸ் இஸ் யூ. அங்க நின்னுட்டு இருக்கிறது ரேஜியோட அண்ணன், பிரதர் ஷின்ஜி கிரிஹரா. ரேஜிக்கு புரிஞ்சிருச்சு. காம் டவுன், இது ஒரு இல்யூஷன், டோன்ட் ஃபால் ஃபார் இட்னு தனக்கு தானே சொல்லிக்கிறான். ஆனா அவ அண்ணன் பேசுறான். லாங் டைம் நோ சி ரேஜி, ஹேவ் யூ காட்டன் ஸ்ட்ராங்கர்? ஷின்ஜி கையில ஒரு வால், சாட் இருக்கு. அதை பார்த்ததும் ரேஜிக்கு பழைய ஞாபகம் வருது. ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ரேஜியும் ஷின்ஜியும் ட்வின்ஸ். சின்ன வயசுல இருந்து 2 பேரையும் ஒன்னா தான் வளர்த்துருக்காங்க. ஆனா எப்பவுமே படிப்புலையும் சரி, வால் வீச்சலையும் சரி, ஷின்ஜி தான் ரேஜியை விட ஒரு படி மேல இருந்தான். ரேஜிக்கு அவன் அண்ணன் மேல பெருமை. அவன்தான் அந்த கிரிஹாரா கிளானை அடுத்து ஆள போறவன்னு. ரேஜி அவனை ஃபாலோ பண்ணி அவனோட நிழல்ல இருக்கிறதுக்கே சந்தோஷப்பட்டான். ஒரு நாள் ராத்திரி அவங்க அப்பா சொல்றாரு, டுநைட் வி வில் கண்டக்ட் தி ஜின் நோகி ரிச்சுவல் ஆஃப் பிளேட்ஸ். இது கிரிஹாரா வால்வீச்சு ஸ்டைலோட கடைசி டெஸ்ட். இதுல பாஸ் ஆனாதான் கிளானோட தலைவராக முடியும். அந்த டெஸ்ட் என்னன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காசேனோ ஹூரோ விண்ட் ஹாலோன்னு ஒரு குகைக்குள்ள போக வேண்டும். அங்க பல தலைமுறையா அவங்க கிளான் பாத்துக்காகிற ஒரு டீமானிக் சாட், யமகாசேன்னு ஒன்னு இருக்கும். அந்த சாடை ஒரு மொனோனோக்கே பொசஸ் பண்ணியிருக்கும். அந்த டெஸ்ட்ல அந்த சாடை கையில எடுத்து அந்த மொனோனோக்கேயோட ஆத்மாவுக்கு அடிமையாகாம அதை திரும்ப வெளியே கொண்டு வரணும். ஷின்ஜி அந்த டெஸ்ட்டுக்கு போறான். அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, லீவ் இட் டு மீ, ஐல் பி பேக் ஷார்ட்லின்னு உள்ள போறான்னு சொல்லிட்டு உள்ள போறான். அவன் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்துட்டான். ஆனா அவன் வெளியே வந்த உடனே கையில அந்த யமகாசி சோடாவோட அவன் முன்னாடி நின்னுட்டு இருந்த அவன் கிளான் மெம்பர்ஸை வெட்ட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பா கத்துறாரு, ரன் ரேஜின்னு. ரேஜிக்கு புரிஞ்சிருச்சு, மை பிரதர் வாஸ் கன்சியூம்டு பை தி யமகாசே. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த சண்டை நடுவுல ஷின்ஜி அழுறான். அவன் ரேஜியை பார்த்து, பிகம் ஸ்ட்ராங்கர் ரேஜி, ரைஸ் அப் அண்ட் ஃபேஸ் மீ அகேன், சோ ஒன் டே யூ கேன் கில் மீன்னு கத்துறான். ரேஜிக்கு ஒன்னும் புரியல. அவன் அழுறானா, அப்போ அவன் அந்த சாடுக்கு அடிமையாகலையா? ஷின்ஜி அப்படியே அங்கிருந்து ஓடி போயிடுறான். அன்னைக்கு ஓடின அவன் தான் அதுக்கப்புறம் ரேஜி அவனை பார்க்கவே இல்லை. பேக் டு தி பிரசன்ட், இந்த மாயையில ரேஜி அந்த மாயை ஷின்ஜி கூட சண்டை போடுறான். அவன் மனசுல, திஸ் மேன் இஸ் மியர்லி அன் இல்யூஷன் தட் மை மெமரி கிரியேட்டட். ஈவன் இஃப் ஐ ஃபேஸ் ஹிம், ஐ நோ நத்திங் அபவுட் மை ரியல் பிரதர். என்ன உண்மையான அண்ணா இப்போ எப்படி இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. தட் இஸ் வை ஐ மஸ்ட் see this through to the end. I have to see him with my own eyes. ரேஜிக்கு ஒரு புது உறுதி வருது. அவன் சின்ன வயசுல அவன் அண்ணன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், நான் எப்பவாவது தப்பு பண்ணா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு. அதுக்கு ஷின்ஜியும், யூல் ஆல்வேஸ் பி மை பிரதர், ஐ எம் கவுண்டிங் ஆன் யூ ரேஜின்னு சொல்லியிருப்பான். இந்த ஞாபகங்கள் ரேஜிக்கு ஒரு தெளிவை கொடுக்குது. தேங்க்ஸ் டு யூ, ஐ நோ வாட் ஐ மஸ்ட் டூன்னு சொல்லி அவன் அந்த மாய ஷின்ஜியை வெட்டுறான். அவன் வெட்டின உடனே அந்த இல்யூஷன் உடஞ்சிருது. அந்த பெரிய தாமரை மொக்கு வெடிச்சு ரேஜி வெளியே வரான். இப்போ இந்த கதை இச்சிகாக்கு மாறுது. அவளும் ஒரு மாயக்குள்ள மாட்டிக்கிட்டா. அங்க அவ சின்ன வயசுல அவங்க அம்மா கூட பூச்செடிக்கு தண்ணீர் ஊத்திட்டு இருக்கிற ஒரு ஞாபகம் வருது. அப்போ அவ ஒரு ஓன்மெட்சு, அதாவது நிஞ்சா ஆகணும்னு ஆசைப்படுறா. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு எமர்ஜென்சி மிஷன் வரும்னு அவங்க அம்மா கிளம்பி போறாங்க. அதுதான் அவ அவங்க அம்மாவை கடைசியா பார்த்தது. அவங்க அம்மாவோட ஃபியூனரல், அதாவது இறந்து போன பத்திரிக்கையில அந்த காஃபின் உள்ள சவப்பெட்டி உள்ள அவங்க அம்மாவோட உடம்பு இல்லாம பூக்களை மட்டும் வச்சிருந்த ஞாபகம் அவன் மனசை அறக்குது. அப்போல இருந்து அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகணும்னு எப்பவுமே ஓடிட்டே ட்ரெயினிங் பண்ணிட்டே இருந்திருக்கா. பியூரோல சேர்ந்த அடுத்த நாளே அவங்க அப்பா அவகிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. அவங்க அம்மா சாக இல்லையாம். ஒரு மிஷன்ல ஒரு மொனோனோக்கே அவங்க அம்மா மேல ஒரு ஸ்பெல் போட்டு அவங்க அம்மாவை ஒரு கல் சிலையா மாத்திருச்சாம். அந்த உண்மையை பியூரோ வெளியே சொல்லாம மறைச்சிருக்காங்க. இந்த ஞாபகங்கள் எல்லாம் அந்த மாயையில திரும்ப வருது. அந்த மாயையில அவங்களோட அந்த கல் சிலை, லீவ் நவ் அதர்வைஸ் யூ வில் பிகம் லைக் மீன்னு கத்துது. அப்புறம் அந்த சிலை உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய கருப்பு மொனோனோக்கே வெளியே வருது. ஆனா இச்சிகா பயப்படல. இல்யூஷன்ஸ் லைக் திஸ் டோன்ட் கெட் டு மீ, ஐ எம் நாட் அ லிட்டில் கேர்ள் எனிமோர்னு சொல்லிட்டு அந்த மொனோனோக்கைய அசால்ட்டா வெட்டுறா. அவளும் அந்த இல்யூஷன்ல இருந்து வெளியே வந்துடுறா. இப்போ ஜீரோ இல்யூஷன். ரேஜியும் இச்சிகவும் 5 மினிட்ஸ்க்குள்ள வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஜீரோ மட்டும்தான் உள்ள இருக்கான். ஜீரோவோட மாயையில அவன் ஒரு முடிவே இல்லாம ஒரு இடத்துல ஊடிட்டே இருக்கான். அவனை துரத்திட்டு ஒரு பெரிய கருப்பு பயங்கரமான மொனோனோக்கே வருது. ஜீரோக்கு அதை பார்த்தாலே பயமா இருக்கு. ராகோ சொல்லுது, இது ஒரு மாயை தான், உண்மை இல்லைன்னு. ஆனா ஜீரோக்கு அது உண்மை மாதிரி தான் தெரியுது. ராகோ அப்புறம் சொல்லுது, எனக்கு ஒரு ஃபீலிங், ஐவ் சீன் இட் பிஃபோர்,
நான் இதை முன்னாடி பார்த்திருக்கேன். ஜீரோக்கு ஓடி ஓடி களைச்சு போயிடுது. வேற வழி இல்ல, அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு முடிவு பண்றான். அவன் அந்த மொனோனோக்கிய பார்த்து நிக்கிறான். லெட்ஸ் டூ திஸ் ராகோ, ஐ எம் ரெடி டு கோ. ஜீரோ ராகோவோட சக்தியை யூஸ் பண்ணி அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கருப்பு ஆவி மாதிரி உருவத்தை கிரியேட் பண்றான். இப்போ 2 மொனோனோக்கிகளும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்குது. இப்படி ஒரு பெரிய கிளிஃப் ஹேங்கரோட இந்த சாப்டர் முடியுது. அந்த பெரிய மொனோனோக்கே யாரு? ராகோக்கு அது எப்படி தெரியும்? ஜீரோ அந்த மாயையிலிருந்து வெளியே வருவானா? அடுத்த சாப்டர்ல தான் தெரியும்.